இப்போ இந்த பதிவு எதை பற்றினா சில சிம்பிளிஃபைட் டேர்ம்ஸ் பற்றி, அதாவது ஆர்ஓஐ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பிஓஏ பவர் ஆஃப் அட்டார்னி, பிடிஐ ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, TIS taxpayer information statement, AIS annual information statement, next வந்து FD fixed deposit, NCD non convertible debentures, NCD non convertible debentures. இது வந்து மாற்ற முடியாத கடன் பத்திரங்கள். அதாவது கடன் பத்திரங்களை வந்து சம்டைம்ஸ் கன்வெர்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியாத டிபென்ச்சர்ஸ், கடன் பத்திரங்களுக்கு பேர் நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ். அப்புறம் வந்து NCLT நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல், அதுதான் NCLT. YTM yield to maturity, YTC yield to cost, YTW yield to worst. அப்புறம் இன்ட்ரெஸ்ட்லேயே வந்து ரெகுலர் இன்ட்ரெஸ்ட், ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட், ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட், ஃபாஸ்ட் இன்ட்ரெஸ்ட், அக்ரூட் இன்ட்ரெஸ்ட், ரியல் இன்ட்ரெஸ்ட்டு, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வெரைட்டிஸ் இருக்குது. இது நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கியூமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டு, நான் கியூமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ரெண்டு இருக்குது. கியூமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்னால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணி அதை வந்து நீங்கள் மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி ஆர் இயர்லி வாங்குவீங்க. அதாவது குமியூலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்னால் கூட்டு வட்டி. அந்த கூட்டு வட்டியை வந்து நீங்கள் உங்கள் அசல் தொகையோடு சேர்த்து மாதம் அல்லது காலாண்டு வருடத்திற்கு ஒரு முறை, அரையாண்டு வருடத்திற்கு ஒரு முறை அல்லது வருடத்திற்கு ஒரு முறை என்று பெறுவீர்கள். இதுதான் வந்து புரியணுங்கிறதுக்காக தமிழில் சொல்கிறேன். இதுதான் வந்து கியூமுலேட்டிவ். நான் கியூமுலேட்டிவ்ங்கிறது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் என்னென்னா 1,00,000 ரூபாய் இன்ட்டு 6% போட்டிங்கன்னா 6,000 ரூபாய் வரும். அந்த 6,000 ரூபாயை 12ஆல் வகுத்து வர்றதா உங்களோட மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். உங்களோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து 6% இருந்ததுன்னா. அப்புறமா இப்போ வந்து SB அக்கௌண்ட்டில், அதாவது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் பேங்க்கில் வைக்கிற பணத்துக்கு உங்களுக்கு மாதம் வட்டி கணக்கிடப்படுகிறது. அது கணக்கிடப்படுவது என்றைக்கெல்லாம் நீங்கள், அதாவது என்றைக்கெல்லாம் பேங்க்கில் இருந்திருக்கோ அன்றைக்கெல்லாம் உங்களுக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆனால் கொடுக்கறது வந்து காலாண்டிற்கு ஒரு முறை கொடுப்பாங்க. அதாவது 31 மார்ச், 30 ஜூனு, 30 செப்டம்பர், 31 டிசம்பர், இந்த டேட்டில் உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வரவு வைக்கப்படும். நெக்ஸ்ட்டு வந்து POA பவர் ஆஃப் அட்டார்னி சொன்னேன்னா, PTI ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. இன்னும் சில கம்பெனிஸோட ஷார்ட் பேர், அதோட ஃபுல் ஃபார்மேட் வந்து அடுத்த பதிவில் சொல்கிறேன். தேங்க்யூ.